புதுயுகம் தொலைக்காட்சி மற்றும் புளியங்குடி தாமஸ் மருத்துவமனை இணைந்து வழங்கும் ரன் ஃபார் ஹெல்த் விழிப்புணர்வு தென்காசி மாரத்தான் 2026 நாள் ஜூன் 28 ஞாயிற்றுக்கிழமை. இடம் ITI முக்குரோடு தென்காசி. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்தஜம் பூதபரக்ஷாரபக்ஷதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாத பங்கஜம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. இன்றைய பலன் எனக்கு முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் முக்கியம். நம்மளுடைய நாளைய தினம் இன்றைய தினத்தை பொறுத்தே அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இன்றைய தினம் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் நாளைய நாள் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைக்கி உழைச்சோம், நாளைக்கு காசு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்களும் நாம் செய்யக்கூடிய, நாம் செயல்படக்கூடிய காரியங்களில் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. அதுக்கு ராசி பலன் ரொம்பவுமே உதவிகரமாக இருக்குது. நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய உதவிகரமாக இருக்கும். நம்ம ஜெயிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சாஸ்திர முறைகள். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடியது மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள், ஆன்மீக தகவல், பிரத்யேகமாக இன்றைய பஞ்சாங்க குறிப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாள் எப்படி இருக்குது, நட்சத்திரம் எப்படி இருக்குதுன்னு. நேற்றைய தினமும் அதுக்கு முந்தின நாளும் நான் சொல்லியிருந்தேன், கமலாத்மிகாங்கிற ஒரு அற்புதமான வகுப்பு, ஆன்லைன் கிளாஸ், ஜூம் கிளாஸ் நம்ம நடத்த போகிறோம். இந்த ஆன்லைன் கிளாஸ் கமலாத்மிகா வகுப்பு 2 நாள் மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பு. வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமும் பெரிய மாற்றமும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பு. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ விதமான தடங்கல்கள் இருந்துகிட்ருக்கிறவங்களுக்கு இந்த வகுப்பு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய வகுப்பாக அமையும். அதுதான் கமலாத்மிகா வகுப்பு. நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 7397394829 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க அந்த டீட்டெயில்ஸாக அனுப்புவாங்க. காசி யாத்திரை இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய மலேசியா போன்ற யாத்திரைகள் ஸ்கந்தா டூரிசத்தில் மூலமாக இருக்குது. நீங்கள் அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியறதுக்கு யாத்ரான்னு சொல்லிவிட்டு 7397394829 அனுப்புங்க. அவங்க டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம், அதற்கு உண்டான சிறப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். 25/6/2026 உத்தராயணம், பராபருஷம், ஆனி மாதம் 11ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி இரவு 7:33 வரை, பின்பு விசாகம். இன்றைய திதி ஏகாதசி இரவு 10:56 வரை, பின்பு துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி இரவு 7:33 வரை, பின்பு ரேவதி. இன்றைய தினத்தில் மீனராசிக்கு சந்திராஷ்டம தினம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைய தினம் சுப முகூர்த்த தினம், ஏகாதசி திதி, மகாவிஷ்ணுவுக்கு உகந்த அற்புதமான தினம். நம்ம நாலு நட்சத்திரம் அதுக்கு உண்டான சிறப்புகளை பஞ்சாங்க குறிப்புகளில் பார்த்துட்டோம். மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இதோ. மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய விஷயங்களில் பொதுவாக யோசிச்சு பல நேரங்களில் நம்மளுடைய மனசை நாமளே திரும்பி பார்க்குற அளவுக்கு இருந்துட்டுருக்கும். என்னடா இப்படி யோசிக்கிற, முந்தி இவ்வளோ யோசிக்க மாட்டோமே, வாட் ஹேப்பன் அப்படின்னு பல நேரங்களில் சிந்திப்பீங்க. அதெல்லாம் மாறிடும். கிரகங்கள் சாதகமாக இல்லை அப்படின்னு சொன்னால் சின்ன விஷயம், சின்ன கல்லை கூட பாறாங்கல் மாதிரி தெரியும். கிரகங்கள் சாதகமாக இருந்ததுன்னா பாறாங்கல் சின்ன கடுகு கல் மாதிரி தெரியும். அதனால் இன்றைய தினத்தில் சின்ன கல் பெருசாக தெரியும். நமக்கு நாலு நட்சத்திரம் அவ்வளோ சிறப்பில்லாதங்காட்டி ஒவ்வொரு நாளும் நம்ம லைஃப்பை கழிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குன்னு வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் மாறுதல் வரும். கவலைப்பட வேண்டாம். எதுலேயும் நம்ம கலந்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. கலந்துக்காமன்னா பிரச்சனைகளில் சொல்கிறேன். மற்றவங்களை பற்றி பேசும்பொழுது நம்ம அதில் கலந்துக்காமல் இருக்கிறது நல்ல பலன்களை தரும். சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம எடுத்த முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதுன்னு பகவத்கீதையில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. அந்த மாதிரி பகவான் சொன்ன கருத்து என்றைக்கும் மாறாது. நீங்கள் கடமையை செய்யுங்க, பலனை உங்களுக்கு கடலாக உங்களுக்கு கடவுள் கொட்டுவார். கவலைப்பட வேண்டாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி படக்கூடிய துன்பம் பெரிய துன்பமெல்லாம் கிடையாது. இனி வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக மாறும். இதெல்லாம் கடந்து வருவீங்க, இதெல்லாம் ஜெயிச்சு வருவீங்க. இவங்க பேசலை, அவங்க பேசலை, இவங்க இப்படி அவங்க இப்படி எல்லாமே இருக்க தான் செய்யும். நம்ம பிறக்கும்போது தனியாக தான் பிறந்தோம். ஏன் இந்த கவலை? தைரியமாக இருங்க. படிச்சிருக்கீங்க, முயற்சி பண்ணுறீங்க, விடாமுயற்சி பண்ணுறீங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? கை கால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்தினா போதும். இது எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றி உண்டு. மேஷராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாட்டோடு ஆரம்பித்து பாருங்கள்.
மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய அற்புதமான தினமாக பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு அம்சத்தை தரும். ரிஷபராசி நண்பர்களே, ரொம்ப நல்ல நாள். திருமண காரியம் கூடி வரும். நினச்ச காரியம் கைகூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். இது நடக்கலை அது நடக்கலைன்னு சொன்னவங்களுக்கு கண்டிப்பாக காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யதார்த்தமாக பேசுவேல், அந்த யதார்த்த விஷயங்கள்னால பல அர்த்தங்கள் உள்ளே இருக்கும். ரிவெஞ்செல்லாம் எடுப்பா, அதெல்லாம் நம்ம முந்தி எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போல்லாம் அப்படி கிடையாது சார். இப்போல்லாம் அப்படியே தொடச்சிட்டு போயிடுறது. என்ன வேணால் ஆகட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் மனசில் தோணும். கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கணக்கு வழக்குகளை சரியாக பார்க்கணும். பணத்தை போட்டாச்சு, கணக்கு வழக்குகளை சரியாக பார்க்கணும். ஒரு சில பேர் வேலையே செய்ய மாட்டேங்கிறோம். நாம் அந்த இடத்துல இருந்து வேலை வாங்கணும். நம்ம இருந்தாலும் இல்லாட்டியும் வேலை பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய சிஸ்டத்தை அப்படி ஃபாலோ பண்ணி வச்சோம்னா சக்ஸஸாக இருக்கும். வெப் டெவலப்பராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி டாக்டராக இருந்துருக்கோம், சர்ஜனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ரியல் எஸ்டேட்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளை தாண்டி வருவீங்க. பெருசாக எத்தனையோ பார்த்தாச்சு, இது என்ன பெரிய விஷயமாங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும். கடன் தொல்லை இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அது சீக்கிரமாக தீரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கால் சம்பந்தமான உபாதைகள் இருக்கும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப நாளாக பணம், பேங்க்கு சம்பந்தமான விஷயங்களை இன்றைக்கி எடுத்து பேசுவீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிங்க. தினம் உங்களுக்கு சாதகமாக அமையும். மிதுனராசி நண்பர்களே, நல்ல நாள். ஒரு சில பேர் உங்களை குறை சொல்லுவா, ஒரு சில பேர் உங்களை தப்பு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் உங்களை இப்படி அப்படின்னு பேசுவாங்க. சில நேரம் பேசாமல் இருந்துட்டுருப்பா. என்னடா இது, அவள் மூடு ஸ்விங்க்கும் அவளுடைய மன விஷயத்துக்கும் நான் ஆளா போ, இன்றைக்கி எங்கேயா வெளில போயிட்டு வரலான்ற எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். ஒரு காரியத்தை பார்த்தோன்னா மனசு எடை போட்டுரும். இது தப்பு, இது சரின்னு. சரி, இதெல்லாம் விட்டு கொடுத்து போயினது பெருசாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். நிறையா சம்பாதிக்கும் பொழுது, நிறையா காசு இருக்கும் பொழுது பேர், புகழ், அந்தஸ்து கூட இருக்கிறவாள்லாம் மதிப்பு தருவா. எல்லோரும் வாங்க வாங்க வாங்கன்னு 4 பாராட்டு வைப்போம். அப்படி கிடையாது. சரி, இதுவும் கடந்து வருவோங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணும். நிறையா முன்னேற்றம், முயற்சி, இதுக்குண்டான செயல்பாடுகளை எடுத்து செயல்படுவீங்க. நல்ல அன்பானவர்கள் உங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் சின்ன சின்ன வெறுப்புகள் மனசில் தோணும். அதெல்லாம் பெருசாக நினைக்கப்படாது. இதுவும் தாண்டி வருவோம். பிஸ்னஸ் ரீதியாக இன்றைக்கி நிறைய யோசனைகள் இருக்கும். ரயில்வே ஸ்டேஷனில், ஏர்போர்ட்டில் முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிறையா மனசுக்குள்ளே தோணும். அந்த மனசுக்குள்ளே தோன்ற செயல்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு தொழிலில் நல்ல வெற்றியும் லாபங்களும் கூடி வரும். வேலையாட்கள் மூலமான நன்மைகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். மிதுனராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன துளிகள் அது ஒரு பெரிய வெள்ளமாக மாறுங்கிற மாதிரி சின்ன சின்ன முயற்சிகள் உங்கள் லைஃப்பில் பின்னாடி ஒரு பெரிய முன்னேற்றமாக இருக்கும். மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ், மோட்டிவேஷ்னலான பல விஷயங்கள் எடுத்து பண்ணுவேன். பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முனீஸ்வர வழிபாடு மாற்றத்தை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி நண்பர்களே, சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். ரொம்ப நாள் அடிபட்ட கால், கை சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரக்கூடியதாக இருக்கும். நல்ல மருத்துவமனைக்கு சென்று மருத்துவர்களை சந்திக்கும்போது ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் இருந்தவங்க ஒன்று சேரக்கூடிய நாளாக இருக்கும். தொழில் சம்பந்தமான சில பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறத்துக்குண்டானதாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற இவா பிரச்சனை அவா பிரச்சனை, மற்றவங்க பிரச்சனையை பற்றி பேசுகிறத விட நமக்கு என்ன காரியம் நம்ம யோசிக்கணும். காலையிலேருந்து வெளில போகிறோம், திருப்பி சாயந்தரம் தான் வரணும். அது வரைக்கும் நம்மளுடைய வேலையை மட்டும் செஞ்சால் போது நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரும். பணவரவுகள் தேடி வரும். கடனுக்கு மேலே கடன் இருந்த விஷயங்கள்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, மருத்துவமனையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, நர்ஸாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பல விதத்தில் இடம் சம்பந்தமாக, பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் தீரும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த தொல்லைகள் தீரும். நம்மக்கிட்ட இந்த கெட்ட விஷயம் இருக்குது, இனிமேல் இது இருக்கக்கூடாதுன்னு பல நேரங்களில் மன குத்துதலும் மன தோன்றல்களும் இருக்கிறவங்க அதை இன்னையிலேருந்து அப்படியே விட்டுட்டு அடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள் தீரும், கவலைப்பட வேண்டாம். தூக்க சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கிறவா
அதே மாதிரி கால் சம்பந்தமாக, கழுத்து சம்பந்தமான, எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. மனதில் கவலையை மட்டும் போட்டுக்காதீங்க. ஒரு பெரிய பலூன், அந்த பலூனில் தண்ணி நடிச்சிட்டோம்னா பலூன் வெயிட்டாக மாறிடும். அந்த மாதிரி நம்மளுடைய மனசில் நிறைய சிந்தனைகளை வச்சுட்டோம்னா, பண்டில் ஆஃப் தாட்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய கனமாக மாறும். அது தூக்கி எறிஞ்சிருங்க, நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு இந்த தினத்தில் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், தொழிலுக்குண்டான முதலீடு சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயார் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சில நேரம் பெரியவங்க தெரியாமல் பேசிட்டா திருப்பி பேசிடுவேன். இது அப்படியாகும் இப்படியாகும், உங்களுக்கு என்ன தெரியும், ஏன் இப்படி வலுப்படுத்திகிட்டே இருக்கு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கோ எத்தனை நாள் இப்படியே சொல்லிகிட்டே இருக்கீங்க. அவங்க கடமை அவங்க செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால் எப்பயுமே நம்ம நெகட்டிவாக பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. அஷ்டம சனியில் பல நேரங்களில் இந்த மாதிரி நெகட்டிவாக தோண வைக்கும். அதனால் நெகட்டிவாக பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சின்ன சின்ன காரியங்கள் நீங்கள் எடுத்த முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறும். கட்சியில் இருந்துருக்கிறவங்க, அதே சமயத்தில் பாலிடிக்ஸில் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. யதார்த்தமாக பேசுவேல், பல பேருக்கு பிடிக்கும், பல பேருக்கு பிடிக்காது. பிடிக்காட்டி போகட்டும், பிடிச்ச என்னத்தாக போகுது, பிடிக்காட்டி என்னத்தாக போகுதுன்னு யதார்த்தமாக பேசுவேல். ஏன் இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுகிற, 50 வயசு மாதிரி, 60 வயசு மாதிரி, 70 வயசு மாதிரி, 25 வயசில் பேசுகிறேன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆமாம், அப்புறம் இதெல்லாம் கடந்து போனால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஆண்டர்பிரனர் ஆகணும், பெரிய தொழிலதிபர் ஆகணும், கரெக்டு தான். ஃபஸ்ட்டு லேர்ன், அதுக்கப்புறம் தான் ஏர்ன். அதுக்கப்புறம் அந்த எடுத்துட்டோம்னா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்கும். மெடிக்கல் ஃபீல்டில் இருந்துருக்கிறவங்க, சேல்ஸில் இருந்துருக்கிறவங்க, அதே மாதிரி மெடிக்கல் ஷாப் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்சூரன்ஸ் சம்மந்தமான தொழில் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பாள், மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடுங்க. கன்னிராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் நிறைய அழைச்சல்கள். ஒரு விஷயத்துக்காக 10 தடவை போகிறது, எவ்வளோ அலைய விடுறாங்க. ஒரு படத்தில் சொன்ன மாதிரி கடன் வாங்குறதுக்கு எவ்வளோ அலைய விடுறாங்க, அப்போ கடன் திருப்பி கேட்குறதுக்கு அவங்க எவ்வளோ அலைய விடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நகைச்சுவையாக சொன்னேன், ஆனால் அப்படி கிடையாது. நிறையா விஷயத்துக்காக இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டுருக்கோம், சேல்ஸில் இருந்துட்டு இருக்கவங்க, உப்பு சம்மந்தமான வியாபாரம், மாவு சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, உணவு சம்பந்தமான பொருட்கள் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நல்ல நாளுங்க. ரொம்ப நாளாக இருந்தால் மனக்கசப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய நாளாக இருக்கும். கேமரா சம்மந்தமாக, ஐடி சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கவங்க, சினிமா சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமான வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நான் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கேன், என்னுடைய துக்கத்தையும் என்னுடைய கவலைகளையும் நான் வெளியில் சொல்கிறது இல்லைன்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு, யாரோ ஒருத்தர் ஒரு விஷயத்தை கேட்டவுடனே நம்ம படன்னு எல்லாத்தையும் அப்படியே சொல்லிடுவீங்க. அது மாறிடும், கவலைப்பட வேண்டாம். கன்னிராசி அன்பர்களுக்கு ஃபேமிலி சம்மந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். கவுத்தமான ஒரு முடிவெடுக்கப்படாது, அது டேஞ்சராக முடிஞ்சிடும். அதனால் நிதானமாக யோசித்து செயல்படுத்துறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். வாட்ச் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடுங்க. கெட்டியாக குலதெய்வத்தை பிடிச்சிக்கோங்க, நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு இன்றைய தினத்தில் நல்ல நாள். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்தால் ஒவ்வொரு பிரச்சனையாக சேர்ந்து முடிச்சுடுவேன். அதே சமயத்தில் பேசக்கூடாதுன்னு நினச்சது டக்குன்னு பேச வந்துடும். ஐயோ, நம்ம தெரியாமல் பேசிட்டோமேங்கிற ஒரு எண்ணம். ஹேர் சம்மந்தமான பிரச்சனை, நகை சம்மந்தமான பிரச்சனை, தோல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையும் கவனமும் செலுத்தணும். ஒபிசிட்டி சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்கிறவா கவனமாக இருக்கணும். வியாபார விஷயங்களில் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன பேச்சுவார்த்தைகள் மனசில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நம்ம ஏன் இவ்வளோ முயற்சி பண்ணி ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிறோங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். வெளிநாடு வெளியூரில் வேலை செய்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரும். திருமண காரியம் கைவரும், டமார்னு காரியங்கள்லாம் நடக்கும். ஆச்சரியப்படுவேல் நீங்களே. நிச்சயதார்த்தம், சீமந்தம், குழந்தை சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் நான் இவாளை பார்ப்பேனா அவாளை பார்ப்பேனான்னு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் சில நேரங்களில் திருன்னு முழிப்பா, என்ன பண்ணுறதுன்னே தெரியாது அப்படிங்கிறது. கவலைப்படாதீங்க. நேரம் காலம் எல்லா காரியத்தையும் வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு.
நல்ல வேலைக்கு எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு அருமையான வேலை வாய்ப்பு கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் யாராவது சொடிக்கிற மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை பற்றியே மனசில் சிந்தனைகள் இருக்கும். எதையும் கவலைப்பட வேண்டாம், இறைவன் இருக்கார். எல்லா காரியத்தையும் உங்களுக்கு அனுகூல்யமாகவும் வெற்றியாகவும் கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். துளாராசி நண்பர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன பிரச்சனைகளை பேசி தீர்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நல்லோர்களது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த காரியம் நடக்கலைன்னு அது நடக்கலைங்கிறது ஒரு விஷயம். அதை 100 பேர்கிட்ட சொன்னால் 100 நடக்கலை மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு காரியத்தை வெளியில் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. வெளிநாடு வெளியூர் இடம் விட்டு இடம் மாற்றம் பிரயாணம் கோயில் தரிசனம் இது போன்ற பிரயாணங்கள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. உங்களுடைய பிரச்சனைக்கு மற்றவா மேலே கோவத்தை காமிக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. நிறைய வேலைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் பகிர்ந்து வேலை செய்வது நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமையும். படிப்பு சம்பந்தமான விஷயம் வெற்றியை தரும். வேலைவாய்ப்பு சம்பந்தமான விஷயம் வெற்றியை தரும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு துக்கமாகவும் வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டம் ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். 4 பேர் மத்தியில் பேசி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல நாள் இருந்தாலும் ஒரு கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ இருந்துன்னு இருக்கும். மறதி அப்பப்போ இருக்கும். ஒரு பொருளை வச்சதுக்கப்புறம் எங்கே வச்சேன்ற அப்பப்போ வரும். உங்ககிட்ட தானே கொடுத்தேன்னு சொல்லுவாள். அவள் எங்கே கொடுத்தேள் அப்படிங்கிற மாதிரி யோசனைகள் இருக்கும். கவலைப்பட வேண்டாம். மறதிகள் பல யோசனைகளில் மறதி வருது. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் ஞாபகார்த்தமாக இருந்துக்கிறது நல்லது. எழுதி வச்சுக்கிறது நல்லது. ஒரு பொருளை 1க்கு 100 மாதிரி யோசிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா விட்டுட்டோம்னா மற்றவாளுக்கு லாஸு கிடையாது, நமக்கு தான் லாஸ். 10,000 ரூபா 15,000 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குறதில் அதை கவனமாக வச்சுக்கணும். தனுசு ராசி அன்பர்களுக்கு ஃபேமிலி சம்பந்தமான பிரச்சனைகளை வெளியில் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. நம்மளுடைய பிரச்சனை நம்மளோடு இருக்கிறது நல்லது. நல்லோர்கள் கூட இருப்பா, கெட்டவர்கள் நம்மளை விட்டு போவா. இதுதான், இதை மட்டும் மனசில் வச்சுட்டா போதும். சில நேரங்களில் நம்ம சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு எல்லாத்தையும் மருந்து மாத்திரைலாம் எடுத்துக்கப்படாது. டாக்டர்கிட்ட பார்க்கணும், கேட்கணும். ஸ்கின் சம்பந்தமான விஷயங்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் நம்ம அதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது. இதுதான் அதுதான்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கப்படாது. 10 பேர் சொன்னான்னு சொல்லிட்டு அது உண்மைன்னு நினைக்கப்படாது. கண்ணால் பார்ப்பது போய், காதால் கேட்பது போய், தீர விசாரிப்பதே மெய். ஒவ்வொன்றையும் தீர விசாரித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். பலவிதமான பிரச்சனை, சின்ன பிரச்சனை பெரிய போர்க்களம் மாதிரி தெரியும். அதனால் கவலைப்பட வேண்டாம், ஜெயிச்சு வந்துடுவீங்க. தனுசு ராசி நண்பர்களுக்கு விரயங்கள் அப்பப்போ வந்து கொடுக்கும், செலவுகள் அப்பப்போ இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஜெயிச்சு வரக்கூடிய காலம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. மகர ராசி நண்பர்களுக்கு, மகர ராசிக்கு இன்றைய தினத்தில் அனுகூல்யம் உண்டு. நண்பர்கள் மூலமாக லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். முந்தி இருந்தக்கூடிய பேச்சு திறமைகள் எல்லாமே மாறிடும். இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் தெய்வ அனுகிரகங்கள், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் நன்னா இருக்குன்னு. எங்கேயும் வெளியில் போக முடியலையே, அங்கே போக முடியலையே, இங்கே போக முடியலையேன்னு கவலைகள் அப்பப்போ இருந்துருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்துடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. கனவுகள் மூலமாக சில விஷயங்கள் தெளிவு பெறக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுறது, யோகா ரெகுலராக பண்ணுறது, சைக்கிளிங் ரெகுலராக பண்ணுறது, நீச்சலுக்கு ரெகுலராக போகிறது நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தியை தரும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் நமக்கு காரியங்கள் தான் முக்கியம். அந்த காரியத்தில் ஈடுபட்டுட்டோம்னா எல்லா காரியமும் வெற்றியளிக்கக்கூடியதாக இருக்கும். டிராயிங் வரையக்கூடிய ஆர்ட் தெரிஞ்சவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கையெழுத்து நன்னா இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் ஏதோ ஒரு ஸ்கில் இருப்பீங்க. அதை சார்ந்த நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் எடுத்துட்டிங்கனாலும் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிகள் குமியும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முனீஸ்வரர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, கும்பராசிக்கு இன்றைய தினத்தை தொழிலுக்குண்டான அற்புதமான நாள். ஒரு காரியத்தை தொழில் ரீதியாக அணுகுனீங்கன்னா உங்களுக்கு அனுகூல்யம். பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, நூல் சம்மந்தமாக, அட்டைப்பட்டி சம்மந்தமாக, ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்குது. நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரும். ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து 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 செயல்படுவீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஏர்போர்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க,
அதே சமயத்தில் கடல் சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்கவங்க, அரசியலில் இருந்துருக்கவங்க, மருந்து சம்மந்தமான துறைகளில், கார்பெண்டிங் சம்மந்தமாக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் பேர், புகழ், அந்தஸ்து, பட்டங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸ்கூல் குழந்தைகள் படிப்பு சம்மந்தமான விஷயத்தில் கவனம் செலுத்தினா மிகப்பெரிய மாற்றம் கூடி வரும். இங்கேன்னு வெளியில் போகும்போது டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த பேப்பரில் அந்த பேப்பர்லன்னா ஃபைன் கட்ட தான் வேணும். இன்றைய தினத்தில் கவனம் என்பது தேவை. கும்பராசி நண்பர்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு. ஐயோ சொன்னால் தீராது, அழுதா குறையாது, அந்த மாதிரி கவலைகள் அப்பப்போ இருந்துட்டுருக்கு. எங்கேயாவது போய் ஊன்னு கத்தலான்னு தோணும். எங்கே போய் கத்துறது? கத்தி தான் இந்த பிரச்சனை இருந்துட்டு இனிமேல் கத்தப்படாது. அது வீட்டில் கத்தி, வெளியில் போய் கத்தி இல்லை. அப்போது இந்த மாதிரி பலவிதமான துன்பங்கள், வருத்தங்கள், வேதனைகள்லாம் தாண்டி இப்போது ஒரு நிலையாக இன்றைய தினத்தில் உண்டு. சில காரியம்லாம் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையேன்னு வருத்தங்கள் இருக்கும், அதையும் தாண்டி வந்துடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். சின்ன சின்ன பிரச்சனைகள் கடந்து வரக்கூடிய நிலையாக இன்றைய தினம் உண்டு. இறைவனுடைய அனுகிரகம், இறைவனுடைய அருளாற்றும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக, ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள் தீரக்கூடிய நாளாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் நினைச்சது கண்டிப்பாக நடக்கும். வரக்கூடிய மாற்றங்கள், நாட்கள்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். சிறு முடிவுகளும் நீங்கள் யோசித்து எடுக்கிறது நல்ல பலன்களை. ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. தொழில் ரீதியான கவனம் செலுத்துதல் ரொம்ப முக்கியமாக இருக்கும். பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை. மூணாவது மனுஷனால ஃபேமிலியில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விதமான வெற்றிகள் நம்ம குவியணும், நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும். முந்தையெல்லாம் எப்போ நம்மளுக்கு நேரம் சரியில்லை, எப்போ நேரம் நன்னா இருக்குது, எப்போ நம்ம தோக்கிறோம் ஜெயிக்கிறோம், இதை கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம ரெகுலராக கோயிலுக்கு போயின்னு இருந்தோம், ரெகுலராக ஆன்மீக காரியங்கள் பண்ணிட்டு இருந்தோம், ரெகுலராக நான் வேண்டிகிட்டே இருந்தேன், ரெகுலராக நான் சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் தோக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 குணாதிசயங்கள் என்கிட்ட இருக்குது. அந்த குணாதிசயத்தை நான் என்றைக்கு விடுறேனோ அன்றைக்கி தான் நான் தோக்கிறேன். அதுதான் உண்மையும் கூட. பாஸ்ட்டை பற்றியே நிறையா பேசின்னு இருப்பேன், நிறைய பேர் பார்த்தாங்க. அப்போ அந்த பாஸ்ட்டில் அவங்க என்ன பண்ணாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த ஜெயிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ரெகுலர் குணாதிசயங்களை அவங்க வைத்திருப்பாங்க. அது என்றைக்கு அவங்க மிஸ் பண்ணுறாங்களோ அப்போ குரு பலன் அவங்கள விட்டு போயிடுறது. இதுதான் உண்மை. ஸோ நீங்கள் ரெகுலராக நீங்கள் வெற்றி பெற்ற காலங்களில் நீங்கள் கொஞ்சம் எப்படி இருந்தீங்க அப்படிங்கிறத யோசித்து பார்த்து அதை அப்படியே காப்பி கேட் பண்ணிங்கன்னா எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரும். சரி, அதெல்லாம் மறந்துட்டேன், எனக்கு திருப்பி ஒரு ரீபாண்ட் மாதிரி எனர்ஜி வேணும், நான் என்ன பண்ணுறது, யாரை வேண்டது ரொம்ப நல்லது. ஒரு 4 வழிபாடு சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன். தினந்தோறும் பிள்ளையாருக்கு அருகம்புல் அர்ச்சனை, அது வீட்லையா இருந்தாலும் கோயில்லையா இருந்தாலும் நீங்கள் வழிபாட்டு வர்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். நம்பர் 1. நம்பர் 2, வியாழக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப முக்கியம். இந்த வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். சனிக்கிழமை நவக்கிரக வழிபாடு ரொம்ப முக்கியம். 3வது கடைசியாக 4வது அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமிக்கு பைரவ வழிபாடு. இந்த 4 வழிபாடு உங்களை ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இதை ரெகுலராக பண்ணி பாருங்கள். எதெல்லாம் நீங்கள் லைஃப்பில் ஏமாந்தீங்களோ விட்டு போனீங்களோ அதெல்லாம் திருப்பி ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் கூடி வரும். மீண்டும் சந்திப்போம். இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் நம்ம பிரத்யேகமாக பார்த்தோம். கமலாத்மிகாங்கிற வகுப்பு, இந்த வகுப்பு என் வாழ்க்கையை ஒரு பெரிய மாற்றத்தை நான் எதிர்பார்க்குறேன் சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது உதவி செய்யும். யாத்திரைகளை பற்றி தெரியணும்னு நினைக்கிறவங்களுக்கு 7397394829 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வருஷத்துக்குண்டான யாத்திரையும் கமலாத்மிகா வகுப்பை பற்றிய முக்கிய குறிப்புகளும் கொடுப்பாங்க. மீண்டும் சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ்.